நம்முடன் இன்றைய நாள் 14/12/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:22, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 10:06 வரை, தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:06 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:21 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 12:06 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:06 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, இதிலும் நன்மையான நிலை ஏற்படும். ஆசைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். தேகநலனின் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழிலில் வருமானம் கூடும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சிந்தனைகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி நன்மைகள் ஏற்படும். கிருத்திகை மகிழ்ச்சிகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அனுகூலங்கள் உருவாகும். சொந்த பந்தங்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். முக்கியமான விஷயங்களையும் செயல்படுத்தி வெற்றிகள் காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை ஆதாயங்கள் கூடும். ரோகிணி உதவிகள் கிடைக்கும். மிருகசுரேஷம் நல்ல முடிவுகள் உருவாகும். மிதுனம் புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். நிதானமாக செயல்படுவீர்கள். பணியில் வருமானம் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உதவிகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மிருகசுரிஷம் நிதானம் தேவை. திருவாதிரை ஆதரவுகள் கூடும். புனர்பூசம் மேன்மைகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படவும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வயதானவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவோம். மேன்மைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். ஆதாயங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நிதானம் தேவை. பூரம் வேகமாக செயல்படுவீர்கள். உத்திரம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, எதிலும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் குறைத்துக் கொள்வதே நல்லது. பொறுமையுடன் செயல்படவும். வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பேச்சுக்களில் யோசித்து செயல்படவும். பணியில் லாபமான நிலை உருவாகும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். எதிர்பார்த்த செலவுகள் உருவாகும். உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சுவாதி ஆதரவுகள் கூடும். விசாகம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கூடும். அனுகூலங்கள் அதிகமாகும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் பொருள் வரவுகள் மேலோங்கும். கேட்டை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். திடீர் செலவுகள் உருவாகும். பிரச்சனைகள் நீங்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மற்ற ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் செலவுகள் கூடும். பூராடம் யோசித்து செயல்படவும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். நினைத்த காரியம் நிறைவேறும். மனதில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும். திருவோணம் மாற்றங்கள் உண்டாகும். அவிட்டம் கடமைகள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆதரவுகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அலுவலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் பொறுமையுடன் செயல்படவும். பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, பேச்சுக்களில் யோசித்து செயல்படுத்துவதே நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். திறமைகள் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி ஒத்துழைப்புகள் கூடும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.